ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா செம்ம அடி விழுந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட்லேருந்து இறங்கியிருக்குன்னு பாருங்க. 25,000லேருந்து 24,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 1000 பாயிண்ட் கிட்ட கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செக்டர் வைஸாக இல்லாமல் தனித்தனியாக ஒரு ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா செக்டரில் இருக்கிற ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கீழே விழுந்திருக்கு. அதில் நம்ம இப்போ எந்த ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நான் எந்த ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேங்கிறத சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே. நான் சொல்ல போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஏன் இப்போ கரெக்டாக இந்த டைமில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட்டில் விழுந்திருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 700 கிட்ட இருக்கிற மாதிரி சப்போர்ட்டு. அதுவும் நிறையா வாட்டி விழுந்திருக்கு இந்த சப்போர்ட்டில். இந்த சப்போர்ட்டில் விழுந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் நமக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். இங்கே விழுந்ததில் இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தா கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ஹை போகுமாங்கிறத பார்க்கலாம். இங்கே மறுபடியும் சப்போர்ட்டில் விழுந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய ஹை போனாலே 30% கிட்ட காட்டுது. 1 இயராக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் பி ரேஷியோ பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குதுன்னு. இப்போ கரண்ட்டாக பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா மீடியன் பியோட கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம் சீக்கிரமாக. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 4,359 கோராக இருக்குது. அதேமாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த மாதிரி தான் இருக்குது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அதே ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னாலும் நல்லா இருக்குது. அதுவும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா போன இயர் பார்த்தீங்கன்னா 2,408 கோர் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராஃபிட் க்ரோத் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 23 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24% கிட்ட இருக்குது. ஒரு நல்ல கம்பெனி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் பார்த்தோம்னா ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே 8% கிட்ட வச்சுருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 16% வச்சுருக்காங்க. நான் பப்ளிக் கிட்ட பாருங்கள் வெறும் 6% கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களே நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். டிஐஸே ஒரு 16% கிட்ட வச்சுருக்காங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடாக இன்னமும் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க் செக்டர் தான். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக 1 இயர்கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே விழுந்திருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸில் 70லேருந்து அப்படியே 80 அது மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 70 கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் அப்படியே கீழே போகுது. நான் ஒரு சார்ட் வரைஞ்சிருக்கேன்ல அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு எந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60க்கு மேலே 65 கிட்ட வர மாதிரி இருக்குது டவுன் ட்ரெண்டு. அந்த சப்போர்ட்டை பிடிச்சிச்சின்னா இப்போயே கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண வரேன். இந்த ஸ்டாக்கை பற்றி ஏற்கனவே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதேமாதிரி எஸ்பிஐ கார்டும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதோட வீடியோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக அனலைஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ. பஜாஜ் ஃபினான்ஸ்னு ஒரு ஷேர் இருக்குது. அதோட ட்ரேடிங்கை பாருங்கள். கரெக்டாக 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரே சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சப்போர்ட்டில் பட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை % கிட்ட ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-20% மேலே கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜை வந்து இப்போ டச் பண்ணியிருக்கு. ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எப்போல்லாம் டச் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு.